வெப்சைட்ஸ், மீடியா எல்லாருக்கும் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் 10 இயர்ஸ் தாண்டி இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னோட பேர் இருக்குது. படம் வந்து ஃபஸ்ட்டு டார்லிங் முடிச்சுட்டு சாண்ட்விட்டு கேட்டேன். நான் என்னடா என்ன பண்ணுறேன் அப்படின்போது, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், ஒரு 6 ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக டார்லிங் முடிச்சு துஷானந்தராக்கு அப்புறம் வந்து சரி அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு போது திருப்பி சாம்க்கு நான் கால் பண்ணேன். என்ன போயிட்டுருக்கு, என்ன போது இல்லை நான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி வா ஒரு கதை சொன்னியே டார்லிங், அப்போ நல்லா இருந்துச்சு, நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். எங்ககிட்ட ஒரு 2-3 பேர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சாலிடான பேக்கிங் இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப லேட்டாகி வந்ததுனால ஐ தாட் வி நீடட் அ குட் பேக்கிங். அப்புறம் வந்து சுந்தரராஜன் சார் கிட்ட பேசினேன், என்ன லைக்காக பண்ணுவாங்களா அப்படின்னு. ராஜு சார் மீட் பண்ணி கதை அவருக்கு பிடிச்சது. அவர்கிட்ட நான் ஆன்லைன் சொன்னேன். அடுத்து நான் நரேஷன் கூப்பிட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ணோம். அவங்க 2.0 பண்ணிகிட்ருக்க அந்த கேப்பில் நாங்கள் படம் முடிச்சிட்டோம். ஸ்கிரிப்டை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமரான படம். நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம், இல்லை பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து இட் வில் பி ஒர்த். நீங்கள் டிக்கெட் எடுத்து போய் பார்த்து ஒரு ஒர்த்தான ஒரு ஃபிலிமாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நாங்கள் சொன்ன ஸ்கிரிப்டும் ராஜு சார் கிட்ட சொன்ன மாதிரி எடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி தே வில் be happy with the crowd response and the theatre response. I hope it lives up to that. எல்லாரையுமே தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், ராஜு மாணிக்கம் சார், சுபாஷ் கரன் சார், சுந்தரராஜன் சார் எல்லாருமே தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்கள அந்த ப்ராஜெக்ட் நடந்தது. தேங்க்ஸ் டு சாம் ஆண்டன். டார்லிங் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் லான்ச். அது வந்து ரொம்ப பயந்தோம் நானும் சாமும் ரிலீஸ்க்கு முன்னாடி, எப்படி ஒர்க் ஆகாதா. இப்போ காலையில் நான் சொன்னேன், ஒரே ஒரு ஃபோன் பண்ணுறா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே, என்ன ரிசல்ட்னாலும் கரெக்டாக சொல்லிடு, அப்படியே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி சொன்னேன், ப்ரோ ஹிட்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணேன், ப்ரோ ஹிட்டு ப்ரோ அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். மற்றபடி ஹேட் a great support from Sam and Laika Productions and cinematographer கிருஷ்ணன் வசந்த். திருப்பி டார்லிங்க்கு அப்புறம் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. லைக்கா பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆனந்தி அவங்க வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மர். திருப்பி துஷானந்தருக்கு அப்புறம் திருப்பி வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். அவங்க ஸ்கிரிப்ட் பிடிச்சி பண்ணாங்க. ரூபன் கூட வந்து நான் 3 படமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். டார்லிங், துஷானந்தரா அண்ட் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அயராமல் எங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஆடியன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் உமேஷ், துஷானந்தருக்கு அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக ஐ வுட் லைக் டு தேங்க் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நிறைய பேர் நான் தேங்க் பண்ண நினைக்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹூ பீன் எ கிரேட் சப்போர்ட். லைட்மன்லாம் வந்து ரியலி அவங்களோட சப்போர்ட் வந்து இட்ஸ் ஃபினாமினல். அவங்க வந்து அவ்வளோ கம்மி சேலரியில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுடைய கிரெடிட்ஸ் வெளில கூட தெரியாது, அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டண்ட் பீப்புள், ஸ்டண்ட்டு லைட்மன் அசிஸ்டன்டர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க ஒரு படத்துக்கும். உங்களை கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். பட் ஒரு ஜாலியான படம், தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம